பேக் டு அவர் சேனல் காய்ஸ். வாங்க வருவர்களே, இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து மைக் போட்டு தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். இனிமேல் ஆடியோ மட்டும் க்ளீனாக கேட்கும், அதுக்கு நான் கேரண்டிங்க. சம்திங் என்னவோ இது மேக்குன்னு மேக் தான் 749 என்னவோ கொடுத்து வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ பாருங்கள், பார்த்து வாங்குங்க, நல்லா இருக்குது இது அப்படின்னு சொன்னாங்க ரிவ்யூ. சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நான் யூஸ் பண்ணி பார்க்க சொல்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்து. சரி உங்களுக்கு ஸ்கோரை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க காய்ஸ். காசு அதுக்கப்புறம் என்னன்னா இது உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல ஃபுல்லாகவே க்ளீனாக ஓப்பன் பண்ணிட்டேன் காய்ஸ். ஒன்றே இல்லை பாக்ஸ் அவ்வளோதான். கவர் ஒன்று நல்லா பக்காவாக கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க பாக்ஸில். இதுதாங்க மெயினு. சிபிஎனில் போட்டு நம்ம மைக் யூஸ் பண்ணணும்னா இது தான் போட்டு யூஸ் பண்ணணும். ஒரு 2 மைக் கொடுத்துக்குறாங்க, 2 இருக்குதுங்க, 2 மைக்கு. அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன பாக்ஸில் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சார்ஜர் போடுற எடுத்தாங்க. சார்ஜர் போடுறது தான். அதை விட்டால் இது வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுங்க சிப்பு. இது இந்த சிப்பு போட்டு அந்த மைக்கு ஃபஸ்ட்டு காட்டின சின்னதாக ஒன்று சிபிஎன் டைப்பு அது கனெக்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ணுறதுங்க. சூப்பராக தான் இருக்குது. இவ்வளோதாங்க பாக்ஸு, இந்த கவரு, அவ்வளோதாங்க. எல்லாம் சைடில் வச்சிடலாம். ஒன்று மைக் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குதுன்னு. இப்போது ஆல்மோஸ்ட் என்ன நாய்ஸும் கேட்காது நம்மளுக்கு. க்ளீனாக இருக்குதா மட்டும் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நான் அதில் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க செகண்ட் லெவலில். அதில் வந்து க்ளீனாக கேட்கும் நாய்ஸு. எந்த அன்னோன் நாய்ஸும் கேட்காது. நம்ம பேசுகிற நாய்ஸ் மட்டும் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்களே வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு. இதெல்லாம் ஸ்டிக்கர் பிச்சு ஏற்றுருங்க. இதெல்லாம் சார்ஜர் போட சொல்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் ஸ்டிக்கரெல்லாம் ஏற்றுருங்க. நம்மளுக்கு யூஸ் இல்லை தான் அது. மைக் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் கிளிப்பு வேறு கொடுக்குறாங்க இதுக்கு. இதுலேருந்து எடுத்துடலாம். வேறு லெவலில் இருக்குதுங்க மைக்கு. மோஸ்ட் சார்ஜர் தங்கியே இருக்குது பாருங்கள். சிபிஎன் தான் இதுலேயும். அப்புறம் கிளிப் டைப் இது. கிளிப்பு வேணுன்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் போல். இதில் நம்ம கிளிப் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்படி வச்சுக்கலாம், ஒன்று இப்படியும் வச்சுக்கலாம். பார்க்கலாங்க இது எப்படி இருக்குதுன்னு. நான் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்துருக்குறேன். அது மேக்ஸிமம் பட்ஜெட்டுக்கு அப்பால் தான் இருக்குதுங்க. அது நல்லாயிருக்கும். அந்த பின் வந்து நான் சைடில் போட்டுக்கிறேன், சிபின் யூஸ் பண்ணுறதுல போட்டுக்கிறேன். இன்னொரு கேபிள் இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீனாக. அது விட்டால் சார்ஜர் போட்டுங்க கொடுத்துக்குறாங்க. அதுக்கு ஒரு பாக்ஸும் கொடுத்துக்குறாங்க செப்ரேட்டாக. அதுக்கு ஒரு பாக்ஸும் இருக்குதுங்க கிளியராக. இன்னொரு பாக்ஸும் கொடுத்துக்குறாங்க. அதுக்கு நம்ம இதிலே போட்டு வச்சுருவோம். இது நம்மளுக்கு உதவாது. எப்படின்னா நம்ம ஐஃபோன் யூஸ் இல்லை, அதனால் எதுக்கும் கொடுத்துக்குறாங்க. ஒர்த்துங்க பாருங்கள்.
இதுக்கும் சி பின் தான், பின்னுங்க, சி பின்னு தான் பேசினுக்கிறேன் நான். இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணாலும் எந்த அன்னோன் வாய்ஸும் கேட்காது, நம்ம பேசுகிற வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும் காய்ஸ். இது வாங்கினது யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன் காய்ஸ், சீரியஸாக நான் சொல்கிறேன். பாருங்கள் இது எந்த மாதிரி டைப்பு எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். இதில் வந்து லெவல் 3 வரைக்கும் இருக்குது. வந்து லெவல் 3ல வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிங்க் ஆகுது. இது 1 லெவல், இது வந்து 2வது லெவல். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் க்ளீனாக கேட்கும் வாய்ஸு. நம்ம எது பேசினாலும் அது நம்மளுக்கு மட்டும் கேட்காதுன்னு இல்லை, எந்த அன்னோன் வாய்ஸும் கேட்காது, கிளியராக கேட்கும். ஓகேவா? தெரிதா இல்லை க்ளீனாக வீடியோவில்? தெரிதா இல்லையாடா? மூஞ்சி க்ளீனாக தெரிதா? என்ன சொல், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தான் வாங்கிக்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி என் வீடியோவில் வந்து அனாதை ஆசிரமத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு தான் பண்ணுறேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னை முன்னே கூட்டுன்னு போகிறதோ என்ன பண்ணுறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க காய்ஸ். சரி காய்ஸ், தேங்க்யூ அண்ட் வாட்ச் இட் அண்ட் மோர் வீடியோ. இன்னும் நாளைக்கு வர இன்னொரு வீடியோ எனக்கு இது ஸ்பெஷலாக, அதுவும் பார்ப்பீங்க. ஆனால் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. அவ்வளோதான் காய்ஸ், முன்னே கூட்டுன்னு போகிறதோ என்ன பண்ணுறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க காய்ஸ். சரி காய்ஸ், தேங்க்யூ அண்ட் வாட்ச் இட் அண்ட் மோர் வீடியோ. இன்னும் நாளைக்கு வர இன்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மோர் தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் எல்லாம் க்ளீனாக கேட்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பாட்டுன்னு ஆடியோ பண்ணிட்டு வீடியோ பண்ணின்னு போயினே இருக்கலாம். வாங்க தட்டி விட்டு போயினே இருக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.